ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடை சுற்றி நிறைய செடியாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சிருவேன். முக்கியமாக எனக்கு பூ எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடையில் பூ காசு கொடுத்து வாங்கவே கூடாது. கடையிலலாம் பூ வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச விலையா இருக்குது, பயங்கரமான விலையா இருக்குது. அதை நம்ம வீட்டிலேயே நம்ம வளர்க்கும் போது சீசன் டைம் சரி, சீசன் இல்லாத டைம் எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் பூவெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் அந்த பக்கமே போக மாட்டேன். ஏன்னா வீட்டில் நிறைய செடி இருக்கிறதுனால அங்கங்கே பூக்கிற பூ எல்லாமே பறித்து சாமிக்கும் நானும் போட்டு வச்சுக்குவேன். இது வந்து கலர் காக்கரட்டான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையிலலாம் அந்த கலர் காக்கரட்டான் வாங்கினா நல்லாவே இருக்காது. இதுவே வீட்டில் மாதிரி பூக்கிறது இருந்தால் நல்லா ப்ளூம் ஆகி பூத்துருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். கார்டனில் போன வருஷம் தான் வாங்கிட்டு சின்ன கண்ணா வச்சேன். ஒரு 3 பூ அந்த மாதிரி தான் பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஒரு கையளவு கிட்ட பூக்குது. எனக்கு பூவெல்லாம் பறிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பறித்து அதை சாமிக்கு போட்டு அழகு பார்ப்பேன். நானும் தலையிலே வச்சுக்குவேன். எனக்கு இந்த சீசனில் இந்த பூ தான் பூக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அந்தந்த பூ பூக்கிறத வச்சா தெரியும், ஓ இந்த சீசனில் இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி கோழி கொண்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூலாம் உள்ளே வச்சு கட்டுவாங்க மதுரையில், பார்க்க அழகாக இருக்கும். நானும் ஒரு சின்ன கண்ணா 2 வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா மொட்டு கட்டியிருக்குது. என்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் பூச்செடி வச்சுருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடையிலலாம் பூ வாங்கினீங்கன்னா அதோட ஸ்மெல்லே இருக்காது. இதுவே வீட்டில் பூக்கிற பூலாம் நல்லா ஸ்மெல்லாக வாசமாக சூப்பராக இருக்கும். எனக்கு அக்கட்டா ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.